இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இன்ஸ்டன்ட் வடை. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, லைட் அவல் ஒரு கப்பு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேங்க. அதே கப்பில் ஒரு 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், குருமிளகு, ஒரு 1/2 கப்பு தயிர், உப்புங்க. தயிர் வேணுங்கிற அளவுக்கு நம்ம அப்புறம் சேர்த்திக்கலாம். ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ அந்த கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்ச அவலை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப லைட் அவலுங்க, அதனால 15 மினிட்ஸ் கூட ஊற வச்சா போதும். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1/4 கப் ஆட் பண்ணி வடை போடுற கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா தயிர் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு தான் நம்ம அதை வடை போடுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அதனால் 1/4 கப் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடையோட கன்சிஸ்டன்சி என்னென்னா, நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா அது நிற்கணும். அதுதாங்க அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ இது கரெக்டாக இருக்குது. வடை போடுறதுக்கு நான் ஆல்ரெடி ஆயில் போட்டு காய வச்சிட்டேங்க. இப்போ நம்ம வடை போட்டுடலாம். நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து பிடிச்சி அதில் நைஸாக அமுக்கிட்டு, இந்த நடுவில் குழி தாங்க இந்த வடைக்கு அழகே. அதை முதல்ல போட்டுட்டு நம்ம ஆயிலில் போட்டுடலாம். எனக்கு இதில் பிடிச்சதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வடையில் இந்த ரவுண்டும் கரெக்டாக வராது, இந்த நடுவில் இருக்க அந்த குழியும் கரெக்டாக வராது, ஓட்டையும். ஆனால் இதில் சூப்பராக வருதுங்க, செமையாக இருக்குது. அவலில் வடை இருக்குன்னே இப்போ தாங்க நான் கற்றுக்கிட்டேன். செமையாக இருக்குங்க, பாருங்கள் செமையாக வருதில்ல. இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டுருவோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அவலில் வடை செய்யலான்னு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. பார்த்தோடுமே ட்ரை பண்ணியே ஆகணும், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு உடனே இறங்கிட்டேங்க. இந்த ரெக்கார்டிங் நான் லேட்டராக தாங்க பண்ணினேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வடை போட்டதுக்கப்புறம் நான் என்னென்ன தப்பு பண்ணேன் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வந்துரும்னு நினைக்கிறேன். அதாவது நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் இன்னும் உங்களுக்கும் கரெக்டாக வரும். மாவு பிணைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா புஃப்னு வருது, அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டேன், அது ஒரு தப்பு பண்ணினேன். ஸோ நீங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்துடுது. ஸோ இந்த 2 தப்பு நான் பண்ணினேன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், நல்ல வடையும் புஷ்ஷுன்னு வந்திருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு வடை. வடை ஒரு செட்டு ரெடிங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டுடலாம். வடை செம்மையாக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, புசு புசுன்னும் இருக்குது. பத்தாதிக்கு உள்ளேயும் நல்லா இருக்குது. அவல் போட்ட மாதிரியே தெரிலைங்க, மெதுவடை மாதிரியே சூப்பராக இருக்குது. நல்லா புசு புசுன்னு வந்திருக்குங்க. டேஸ்ட் பார்த்துடலாம். ஜான், மெதுவடையில் அவல் போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட் பார்த்து சொல்ல எப்படி இருக்கு. இதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இதான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒரு டவுட், இது மெதுவடையா இல்ல அவல் வடையா? அவல் மெதுவடை. எதனா ஒண்ணா தான் இருக்க முடியும். காண்பி அவல் வடை. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் சக்தி இந்த வடையை செய்கிறேன்னு சொல்கிறப்ப எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்ன இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவலை நம்ம வாழைப்பழத்தை போட்டு சக்கரைலாம் போட்டு சாப்பிடுவோம், இல்லை வேறு மாதிரி தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவோம். ஒரு வடை செஞ்சு சாப்பிட்றதுன்றது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, செஞ்சு கூட நான் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.
ஸோ செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துட்டு ஆனஸ்ட்டாக ஓப்பனாக சொல்கிறேன். நல்லா இல்லைன்னா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். நீ கோச்சிக்கலாம் கூடாது. ஓகே நோ ப்ராப்ளம். டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 வடை சாப்பிட்றீங்க ஜான். ஓகே, ஓவராலாக நல்லாயிருக்கு. ஏன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னா டிஃப்ரென்ஸ் தெரியல. அவல் வடையா இல்லை மெது வடையான்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியல. அதை ஒன்றுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல டு பி ஆனஸ்ட். நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உப்பு அந்த மிளகு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல guys. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கே தெரிய வரும் அவல் வடையா இல்லை மெது வடையான்னு கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நைஸ். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த சைட் டிஷ்லாம் இப்போ வடை இருந்தால் அதுக்கு சட்னி வைக்கணும், அந்த டைலிஷன்லாம் இல்லாமல் அந்த வடையோட பியூர் டேஸ்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு தெரிய வரும். ஸோ இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே இல்லை, சட்னி இல்லை, எதுவுமே வைக்கல. நம்பர் 1 என் ஒய்ஃப் செய்யலை. பட்டு ஓகே கரெக்டாக இருக்குது. கெச்சப் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். பட் அது தேவையில்லை, இது நல்லா தான் இருக்குது. அவங்க சொன்ன ரேஷியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக வந்திருக்கும். ஸோ மறக்காமல் ஆஸ் யூஷுவல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.